இந்த வீடியோவில் ஹவு டு பை கஸ்டம் டொமைன். ஒரு கஸ்டம் டொமைன் உங்களோட பிளாக்கரில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டொமைன் வந்து நீங்கள் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த டொமைன் வந்து நான் ஹோஸ்டிங்கர் சைட்டில் நான் வந்து பை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கோடாடி அல்லது நேம்சிப் அல்லது ப்ளூ ஹோஸ்ட், ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்டில் இருந்து கூட உங்களுடைய டொமைன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹோஸ்டிங்கர் சைட்லேருந்து எப்படி டொமைன் வந்து வாங்குறது அப்படி சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஹோஸ்டிங்கர் சைட்டோட ஹோம் பேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டொமைன் வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ டொமைன் வந்து என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க. ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து சர்ச் அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் உங்களுக்கு வந்து இந்த பேரில் டொமைன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதில் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் .tech வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees வந்து காட்டுது. இதுவே .xyz வந்து 75 rupees வந்து காட்டுது. அண்ட் .com வந்து பார்த்தீங்கன்னா 602 ரூபாய் வந்து காட்டுது. அண்ட் தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் .in வந்து பார்த்தீங்கன்னா 35 rupees வந்து காட்டுது. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரில் என்னென்ன டொமைன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து காட்டும். இதில் நாம் வந்து பை பண்ண போகிற டொமைனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் .xyz 75 rupees தான். ஸோ இந்த டொமைன் தான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டொமைன் அவைலபிலிட்டியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வெரிஃபை வந்து பண்ணும். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கார்டு அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஒருவேளை இந்த ஹோஸ்டிங்கர் சைட்டில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டொமைன் சர்ச் பண்ண மாதிரி நீங்கள் பை சர்ச் பண்ணி நீங்கள் இந்த டொமைன் வந்து பை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, இதுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். புரியுது? இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு டொமைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக வந்து 1 இயர்க்கு உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப் டு 3 years வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஒருவேளை 1 இயர்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ இதில் காட்டக்கூடிய இந்த 75 rupees வரும். மேபி இந்த 75 rupees கூட நீங்கள் வீடியோ எந்த டைம் பார்க்குறீங்களோ அந்த டைம் வந்து மேபி இது வந்து கூடவும் அல்லது குறைஞ்சும் கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ 2 இயர்க்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 yearsக்கு வாங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வரும். அண்ட் 3 years வந்து உங்களுக்கு வாங்கும்போது அது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 year வைக்கிறேன். ஸோ 1 year வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டொமைனோட ப்ரைஸ் எவ்வளவு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் அண்ட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கீழே வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் நவ் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து யூபிஐ பேமெண்ட் மெத்தட், அடுத்து பேடிஎம், அடுத்து வந்து உங்களுக்கு விசா கார்டு, நெட் பேங்கிங், பேபால், அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபே கூட உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் இதில் நம்ம வந்து என்ன பேமெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து யூபிஐ பேமெண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பேமெண்ட் பேஜ் உங்களுக்கு வந்து வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த பேமெண்ட் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் இதில் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. சிட்டி அண்ட் ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் இதில் நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து கொடுக்கணும். இதுவே நீங்கள் வந்து கோடாடி பண்ணிங்கன்னா ஐ திங்க் வந்து இந்த பேன் கார்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் கோடாடின்னு டொமைன் வாங்கியிருக்கேன். பட் திரும்ப நான் வந்து அடுத்தடுத்த டொமைன் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்கரில் தான் நான் வந்து வாங்குறேன். அண்ட் ரீசெண்டாக வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல கோடாடியில். ஸோ இப்போ வந்து நம்ம பேன் கார்டு டீட்டெயில் வந்து கொடுக்கணும். அண்ட் இப்போ நான் வந்து என்னுடைய பேன் கார்டு டீட்டெயில் வந்து கொடுக்க போகிறேன். என்னுடைய பேன் கார்டு டீட்டெயில் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் கண்டினியூ வித் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் ஓடிபியை இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைன் வந்து நீங்கள் பை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து என்னுடைய யூபிஐ ஐடி இந்த இடத்துல கொடுத்துட்டேன். கீழே வந்து வெரிஃபை அண்ட் பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து என்ன இந்த யூபிஐ அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ உங்களுடைய மொபைல்லேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பை வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இதில் காட்டுதோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க.
ஸோ பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் புரியுதுங்களா. ஸோ பேமெண்ட் நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுடைய ஹோஸ்டிங்கோட ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இந்த பேமெண்ட் இதெல்லாம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டல் பேமெண்ட் நம்ம செலுத்தியாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஹோஸ்டிங்கர் சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட்டு டொமைன் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து டொமைன் வந்து மல்டிபிள் டொமைன் வாங்கியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக நான் என்ன அட்ரஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்தனோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து காட்டுது. ஜஸ்ட் வந்து ஃபினிஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து டோட்டலாக இப்போ வந்து tamilbloggers.tutorial.xyz being register அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்து காட்டுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் வந்து பை பண்ணிட்டீங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த டொமைனோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்க்குறீங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்க்குறீங்க. அண்ட் நியூ டொமைன் வாங்குறதா இருந்துச்சுன்னா அகைன் வந்து கெட் நியூ டொமைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்து நீங்கள் மல்டிபிள் டொமைன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த டொமைனோட டிஎன்எஸ் அண்ட் நேம் சர்வர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. ஸோ ஒரு லிங்க்கோடு உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய டொமைனை நீங்கள் வந்து வெரிஃபை வந்து பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக இந்த டொமைன் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும்.